ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பி சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வேரியஸ் கேட்டகரிஸில் அரவுண்ட் 20 கேட்டகரிஸில் வந்து பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய 1376 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது. அதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 17/8/2024 16/9/2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதில் மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 17/9/2024 26/9/2024 வரைக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் வந்து நம்ம இதிலேயே கிளாரிஃபை பண்ணலாம். இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நான் போடுற வீடியோ. அதே மாதிரி சென்னை ஆர்ஆர்பியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, சிலபஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத கேண்டிடேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஆர்ஆர்பியோடைய இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத கேண்டிடேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட மொபைல்லையோ அல்லது சிஸ்டத்துலேயோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் இல்லை சர்ச் இன்ஜினில் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் ஆர்ஆர்பி சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இங்கே நியூ அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே இருக்கும். அதாவது CEN நம்பர் 4/2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் போஸ்ட். இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறது. இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17/8/2024 16/9 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போகும். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோரஞ்சனம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இப்போது ஒரு கோரஞ்சனம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு பொருந்தாது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, வேணும்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த வேக்கன்சிஸ் வந்து சில போஸ்ட் வந்து சில ஆர்ஆர்பியில் மாற்றிருக்காங்க. அதனால் அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இன்கேஸ் ஆர்ஆர்பி சென்னையில் ஏதாவது அடண்டமோ குறைஞ்சனமோ சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். அதாவது இதில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் இருக்கும். இதில் உங்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை அப்ளை பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அப்ளை பண்ணும்பொழுது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரே பேஜ்லேயே லோட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நேரம் அடுத்த பேஜுக்கு போக மாட்டேங்குது, சேவ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்பிட்வீன், அதாவது காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் டெஸ்கில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்டிங்கன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 9592001188. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது அப்டேட் குறைஞ்சனம் இந்த மாதிரி எது போட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 17 ஆகஸ்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த கோரஞ்சனம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜெய் பழசு இருக்குது, ஜூலையில் நோட்டிஃபிகேஷனுடைய இது இருக்குது. சரிங்களா? வேறு ஏதாவது அப்டேட் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இதில் வரும். சரிங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது ஃபார்மேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு இருந்தால் டவுன்லோட் ஃபார்மேட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்மேட்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். SC/ST சர்டிஃபிகேட், OBC சர்டிஃபிகேட், OBC NCL உடைய டிக்ளரேஷன், EBC சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் உடைய சர்டிஃபிகேட், EWS சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டர் உடைய சர்டிஃபிகேட், மைனாரிட்டியோடைய டிக்ளரேஷன், டிசபிலிட்டி ஃபார்ம் 5, டிசபிலிட்டி MD ஃபார்ம்
6, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்லேயே 7 இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் சிவில் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மெட் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மெட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கன்சர்ன் அத்தாரிட்டிக்கிட்ட சைன் வாங்கி அந்த ஃபார்மெட்டை நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா, இது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். சரிங்களா, இப்போது என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பின்னாடி அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மேட்ஸை பற்றி இதில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது, அந்த யார்கிட்ட வாங்கியிருக்கணும் சைன் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ போடுறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த அப்ளை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றதையும் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்றதையும் வரும். இதில் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இப்போ தான் வந்து 2024 இதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க, வேறு எந்த அப்ளிகேஷனும் நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி தான் க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை போட்டுட்டு பாஸ்வேர்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இங்கே இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இது வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணவங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இது முன்னாடி சொன்னது தான். இது வந்து 2024 ஏஎல்பி, லோக்கோ பைலட், டெக்னீஷியன், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரியான வேரியஸ் வேக்கன்சிஸ் வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இந்த பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சேம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி இதற்கு அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2024 ஏதாவது நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏஎல்பி, டெக்னீஷியன், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஜேஇ இது எதற்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் க்ரியேட் அன் அக்கௌண்ட்றதை கொடுத்து கிளிக் பண்ணணும். சரிங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஓகே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த க்ரியேட் அன் அக்கௌண்ட் பேஜ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல கண்ட்ரி ஆர் நேஷ்னாலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்தியன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய 10ஆம் வகுப்பு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதில் இருக்கிற மாதிரி, அந்த ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணணும். சரிங்களா, இனிஷியல் முன்னாடி இருந்தாலும் சரி, இனிஷியல் பின்னாடி இருக்குது, ஸ்பேஸ் இல்லை, எப்படி உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இதெல்லாம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா, உங்களுடைய ஃபுல் நேம். சரிங்களா, 10th மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். சேம் உங்களுடைய ஃபுல் நேமை திரும்பியும் டைப் பண்ணணும் ஒன்ஸ் அகைன். சரிங்களா, டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேரை வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ கொடுக்கணும். சரிங்களா, உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலை, நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுக்கணும். இல்லை சேஞ்ச் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய இயர் இருக்கு இல்லையா, எந்த ஆண்டு பிறந்தீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த 2006 அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் முன்னாடி பின்னாடி சரிங்களா 2 ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த வருடம் பிறந்திருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பேக் அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இது வரும். இப்போ 1993 அப்படின்ற மாதிரி தான் 93 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே மந்த் வரும். சரிங்களா, ஜூலை 1993 இருக்கு இல்லையா, இந்த பக்கம் அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அப்படின்னு மாறணும்னா இதை கிளிக் பண்ணணும். இல்லை முன்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா, இப்போ முன்னாடி போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறும்.
மாறினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டேட்டு இப்போ வந்து 17 அப்படின்ற மாதிரி இருந்தால் 17 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 17/4/1993 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்லாஷோ வேறு எதுவுமே போடாமல் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்து 17/04/1993 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் வரும். சரிங்களா. பேரும் அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் சேம் இது டைப் பண்ணால் மட்டும்தான் இங்கே டிக் வரும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிக் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதாவது உங்களுடைய ஜெண்டர், சரிங்களா, மேலா ஃபீமேலா, மேல் அப்படின்ற மாதிரி தான் மேல் அப்படின்றது கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்பி இங்கேயும் மேல் அப்படின்னு கொடுத்தா தான் வரும். இன்கேஸ் நீங்கள் இதில் வந்து தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வராது. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபாதர்னுடைய பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தப்பாக டைப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து வராது. சரிங்களா. இதில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கிறதுலையே ஃபாதர்ஸ் நேம் அண்ட் ரீடைப் ஃபாதர்ஸ் நேம் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்கும். அப்போ கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து இதில் வரும். அதே மாதிரி மதர்ஸ் நேமும் டைப் பண்ணணும், ஆதார் நம்பரும் டைப் பண்ணணும். இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 டைப் பண்ணணும். சரிங்களா. இதில் 1 by 1 நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் நேம் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக் ஆகிடும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பண்ணதும் டிக் ஆகிடும். அடுத்தது ஜெண்டரு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேம், இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க. ரெண்டு பக்கமும், அதாவது லெஃப்ட் சைடையும் சரி ரைட் சைட்லேயும் சரி கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் மாறிடும். சரிங்களா. இது ஃபுல்லும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தது ஆதார் வெரிஃபிகேஷன். சரிங்களா. ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை இதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா. உங்கள்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ டோ நாட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்றத கொடுக்கணும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. சரிங்களா. ஆதார் கார்டு கையில் வச்சுருந்தீங்கனாலே போதுமானது. இதில் ஆதார் நம்பரை போட்டுட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆதார் நம்பர் போட்டுட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபுல்லும் இதில் வந்துட்டு கடைசி ஒரு 5 டிஜிட் மட்டும் வந்துடும். இதில் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், சரிங்களா, ஃபீமேல் மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர், ஓகேங்களா. உங்களுடைய பேர் அந்த ஆதார்லையும் 10th மார்க் ஷீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக்கை வந்து டிக் பண்ணணும். சரிங்களா. மை ஆதார் டீட்டெயில்ஸ் ஆர் சேம் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் அப்படின்றத கொடுக்கணும். இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உங்களுடைய மார்க் ஷீட்லலாம் வந்து இன்ஷியல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. இன்ஷியல் இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து ஃபாதருடைய நேம் ஃபுல் நேமாக இருக்கும். சரிங்களா. ஃபுல் நேம் வந்து அதில் வந்திருக்கும். சரிங்களா. ஃபாதரோடைய நேமு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சேமாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரிங்களா. உங்களுடைய ஆதாரில், அதாவது உங்களுடைய மெட்ரிகுலேஷனில் நீங்கள் வந்து பின்னாடி கொடுத்தீங்களே அப்ளிகேஷனில் லாஸ்ட்டாக, அந்த அப்ளிகேஷனில் கொடுத்த ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபீமேலாக மேலாக, என்ன ஜெண்டர் அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இதில் உங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா. இங்கே உங்களுடைய ஆதாருக்கும் மெட்ரிகுலேஷன்லேயும் சேமாக இல்லைன்னா நீங்கள் இதில் டைப் பண்ணணும். சரிங்களா. சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை டிக் பண்ணணும். சரிங்களா. மோஸ்ட்லி சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா. அதனால் நீங்கள் இந்த இடத்துல டிக்கை வந்து பண்ணாமல் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடியதை வந்து டிக் பண்ணணும். சரிங்களா. டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறத முன்னாடி நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஆதாரில் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பேர் எப்படி இருக்குதோ ஃபுல்லாக அவங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் உங்களுடைய ஜெண்டர் என்ன போட்டிருக்குங்க கரெக்டாக இருந்ததுன்னு அப்படியே வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்த உடனே ஆதார் வெரிஃபைடு அப்படின்றது வரும். இவர் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். சரிங்களா. கேண்டிடேட்டோடைய ஆதார்லையும் மெட்ரிகுலேஷன், அதாவது 10th மார்க் ஷீட்லேயும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேமாக இல்லைனாலும் நம்ம இப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்போ ஆதார் வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு. சரிங்களா? இமெயில் அட்ரஸை வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்றத டிக் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டைமிங் ஓடும். சரிங்களா? டைமிங் ஓடினதுக்கப்புறம் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதில் ஒரு டைமிங் வரும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ண ரெண்டுமே வந்துருச்சு. சரிங்களா? ரெண்டுமே வந்துருச்சு, இல்லை வரல அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே இதில் டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கலாம். ஆதாரம் வெரிஃபை பண்ணியாச்சு, எல்லாமே டிக் ஆகிடுச்சு. முன்னாடி மேலே இருக்கிறது இது வரைக்கும் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரீஜெனரேட் அப்படின்றத கொடுங்க. நீங்கள் வந்து ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மெயிலில் ஸ்பேமில் போய் செக் பண்ணி பாருங்கள். மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத 1 செகண்ட் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பர் மெயில் ஐடியை மாற்ற முடியாது. மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி என்ன ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இது மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எதையுமே மாற்ற முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ரீஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட் வந்து மெயில் வரும். இல்லை மொபைலோடது வரல அப்படின்ற மாதிரி தான் கீழே இருக்கக்கூடியது ரீஜெனரேட் கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு டைமே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ரெடி. நீங்கள் அதையே வந்து டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டு கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். சரிங்களா? ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்து கிளிக் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கேபிட்டலில் பி. ஓகேங்களா? ஸ்மாலில் ஏ, எஸ் எல்லாமே ஸ்மால் தான், கேபிட்டல் மட்டும்தான் கேபிட்டல் பி, @ 1 2 3. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 வேணால் ஒரு 4 ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை போட்டு இது மாதிரி உங்களுடைய நேம்லையோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக, அதாவது இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் மினிமம். சரிங்களா? மிச்சது எல்லாமே வந்து நம்பர்ஸாக கூட இருக்கலாம். அதாவது மினிமம் வந்து ஒரு காம்பினேஷன் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், இருக்குது. ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர், அது அட்டுன்றது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. நம்பர்ஸும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த காம்பினேஷன் வர மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சேம் இங்கே என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ரெண்டும் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குதோ அதே நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். 0213 இங்கே இருக்குது, அதனால் 0213 போடுறோம். உங்களுடைய சிஸ்டத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இங்கே நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா தான் க்ரீன் டிக் வரும். அதே மாதிரி எல்லாமே இதுவாக மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்திருக்கும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். சரிங்களா? உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்க்குறது, இது வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ரிவ்யூ பண்ணுறது. இதில் உங்களுடைய கண்ட்ரி, நேஷ்னாலிட்டி இந்தியன்ஸ் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஃபுல் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், ஃபாதருடைய பேர், மதருடைய பேர், இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, ஆதாரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர், ஆதாரில் எப்படி இருக்கோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஆதாரில் உங்களுடைய ஜெண்டர் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் இதில் இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி, இதில் வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, 10th மார்க் ஷீட்டை கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், கரெக்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போவே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ ஹாவ் ரீசெக்டு தி அபோவ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்றத இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த மாதிரி கலர் மாறினவுடனே கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வரும். இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரியேட் அன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், இந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு
எதையும் எனி ஸ்டேஜில் மாற்ற முடியாது. ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை வந்து டைப் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த ப்ராசஸை முடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத 100% வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க, இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து கரெக்டாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? லாகின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓப்பன் ஆன உடனே இங்கே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரிங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதாவது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சிஇஎனை வந்து டீட்டெயிலாக படித்து பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து அதில் சொல்லியிருக்கோம். அதாவது அதே இதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். 2-3 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் ஹிந்திலையும் கொஷின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் ஹிந்திலையும் இருக்கும். நீங்கள் தமிழ்லையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்டன் பண்ணுறது இருந்தால் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து. சரிங்களா? அது மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இது ரீசெக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக 1 by 1 நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்ளை பண்ணால் தான் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து க்ளோசிங் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். ஆன்லைன் சப்மிஷனுக்கு டேட்டு முடியறதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனல் சப்மிஷன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்எஸும் வரும், மெயிலும் வரும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கான ரிசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வராமல் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபீஸ் கரெக்டாக வந்துருச்சா, அதாவது போய் சேர்ந்துருச்சா அப்படின்றதையும் ஃபீஸோடைய ரிசிப்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். இந்த இடத்துல இப்போது வந்து 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது 04ம் 03ம் இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து சிஇஎன் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல். சரிங்களா? இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை என் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறத வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வரும். இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 செகண்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போகணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து 1 by 1 எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் அழகாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி அதாவது சிஇஎன்னுடைய ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம்.
அதே மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ நீங்கள் வந்து ஆன் ஆர் பிஃபோர் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இப்போது ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எஜுகேஷன் இல்லைனா ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் இல்லைனா டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க ரிசல்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். சரிங்களா? அவங்களுடைய ரிசல்ட் வந்து க்ளோசிங் டேட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அவங்களுக்கு மார்க் ஷீட் இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். ரிசல்ட் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி போஸ்ட் பேராமீட்டர் டேபிள் என்னென்ன போஸ்ட்டு எங்கெங்கே இருக்குது, இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் என்னென்ன வேகன்சி அப்படின்றத டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஆர்ஆர்பி சென்னையில் மட்டும் என்னென்ன வேகன்சி இருக்குது, எந்தெந்த இதில் என்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத டீட்டெயிலாக அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேகன்சி டேபிள், அந்த டேபிள்லையும் நம்ம பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் இப்போ பெங்களூரில் வந்து வேகன்சி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஆர்ஆர்பி பெங்களூருக்கு அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 5 years வரைக்கும் வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியாது. அதனால் அதுக்குலாம் நீங்கள் தயாராக இருக்கீங்க. இன்கேஸ் வந்து கேட்டகரி வைஸ் வேக்கன்சி வந்து அங்கே அதிகமாக இருக்குது, நாங்கள் அங்கே அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, கேட்டகரி வைஸ் வேக்கன்சி வந்து இப்போ சென்னையில் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் மாற்றி கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஆர்ஆர்பி கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுதே அதில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஆர்ஆர்பி கீழே இருக்கக்கூடியது தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சென்டர்ஸ்லாம் வரும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது சென்டர்ஸை பற்றி எந்த விதமான செலெக்ஷனும் இதில் வரல. ஓகேங்களா? அந்தந்த ஆர்ஆர்பிக்கு கீழே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒரே பேர் வந்து ஒரே கேண்டிடேட் வந்து 2-3 போஸ்ட்டுக்கே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்லும் பொழுது. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ சென்னையில் வந்து எனக்கு வந்து சென்னையிலே இருந்தால் போதும், நான் வந்து கம்மி வேக்கன்சியாக இருந்தாலும் நான் வந்து இதுக்கு கம்ப்ளீட் பண்ணி என்னால் இது பண்ண முடியும், மெரிட்டில் வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை எனக்கு சென்னைக்குள்ளே கிடைச்சா, சென்னை ஜோனில் இருந்தால் எஸ்ஆர் ஆர்ஆர்பியில் கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எஸ்ஆர் ஆர்ஆர்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணி, ஒரு ஆர்ஆர்பி தான் அப்ளை பண்ணணும், அதுவும் நமக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் பொறுத்து தான். அதே மாதிரி உங்களுடைய போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதற்கு வந்து இப்போ சென்னையில் வேக்கன்சியே இல்லை, சில போஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் வேக்கன்சியே இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு நியர்பையில் என்ன ஆர்ஆர்பி உங்களுக்கு ஓகே, சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய வேறு ஆர்ஆர்பியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வில்லிங்காக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனில் தான், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து எந்த ஆர்ஆர்பின்றதை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது பாதி ஸ்டேஜ் நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சுட்டீங்க, ஆன்லைனில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வேக்கன்சி டேபிளில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒன்லி ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு காமன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? அதே மாதிரி செலெக்ஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து ஆர்ஆர்பியை செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் பண்ணுறது தான் ஃபைனல். அதே மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேலே இப்போ நீங்கள் வந்து 2-3 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கிளியராக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரே கேண்டிடேட் 1 or more மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கேட்டகரியாக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், கேஸ்ட்டாக இருக்கட்டும், கேட்டகரியாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், என்னென்னக்கெல்லாம் நீங்கள் வந்து
அப்ளிகேஷனில் கொடுக்குறீங்களோ அதற்கு எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் கேன்சல் பண்ணிடுவாங்க கேண்டிடேச்சரை. அதனால் கரெக்டான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, இல்லை இரலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, எலிஜிபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்து கேண்டிடேச்சர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களை வந்து செலெக்ஷனில் இருக்காது. அதனால் கிளியர் கட்டாக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? க்ரூஷியல் டேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கன்செஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய க்ளோசிங் டேட்டு தான் க்ரூஷியல் டேட்டு. சரிங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்னைக்கு என்னென்ன ஏஜில் இருக்கணும், என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கேல் ஆஃப் பே, என்ன போஸ்டிங் எவ்வளோ சேலரியில் இருக்கும் அப்படின்றதையுமே அனெக்ஷரில் லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் தான். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அதற்கு ஈக்குவலான கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் மெரிட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் வந்து கேண்டிடேட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி வந்து அந்தந்த ஆர்ஆர்பி இமெயில் மூலியமாக கால் லெட்டர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அதனால தான் மெயில் ஐடி நீங்கள் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடி போடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு தான் வரும். சரிங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகணும். சரிங்களா? மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வேரியஸ் சென்டர்ஸில் நடக்குது, வேரியஸ் இதில் நடக்கிறதுனால, பேச்சஸில் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அதற்கான ஃபார்முலாவும் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது தான் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்தால் மாற்ற முடியாது. இன்னொன்று, எல்லா விதமான கம்யூனிகேஷனும் இதற்கு எஸ்எம்எஸும் சரி இமெயிலும் சரி நீங்கள் கொடுக்கறதுக்கு தான் வரும். அந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருக்கணும். சேஞ்ச் பண்ண முடியாது காரணம் கொண்டும். அதே மாதிரி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 மார்க்ஸ், ஒரு கொஷின் தப்பாச்சு அப்படின்ற மாதிரி தான் 1/3 மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் போகும். இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணலை, கொஷினை வந்து அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் போகாது. சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். க்ரியேட் பண்ணும்பொழுதும் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு பேண்ட் ஐட்டம், அதாவது மொபைல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி திங்ஸ் எல்லாம், உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய பிலாங்கிங்ஸை வந்து முக்கியமான சில ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேக்கில் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் எக்ஸாம் சென்டரில் வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு செப்பரேட்டாக கிளாக் ரூம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இதை நம்ம படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இதில் மேலே இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல இன்டூ இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல டிக் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ரயில்வே போர்டால் டிபார் பண்ணாத கேண்டிடேட் தான் நீங்கள் அப்படின்றத இந்த இடத்துல என்ஷூர் பண்ணிக்கிறீங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை வந்து ட்ராப் டவுன் பண்ணணும். இதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆர்ஆர்பிலாம் இருக்குது அப்படின்றத, எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் சென்னை அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதாவது சென்னையை செலக்ட் பண்ணிட்டோம், இங்கே டிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்றது வரும். இதில் இந்த இன்ட்டு மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆஷ் கலரில் வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்தீங்க இல்லையா, ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய டீட்டெயில்ஸ் தான். அதாவது உங்களுடைய நேமு, ஃபுல் நேமு, ஜெண்டரு,
டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாமே சரிங்களா. இந்த இடத்துல அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் கார்டு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இதில் உங்களுக்கு 5 ஸ்டேஜில் இருக்குது. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இது தான் இப்போதைக்கு ஆஷ் கலரில் இருக்குது, அதாவது இது தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் பர்சனல் டீட்டெயில்ஸு. அடுத்தது அதர் டீட்டெயில்ஸ் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ப்ரிவ்யூ கொடுக்கணும் சரிங்களா. இது கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஷ் கலரில் வந்திருக்கிறதெல்லாம் உங்களால் எடிட் பண்ண முடியாது, செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா. இதில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா, மேரிடா அன்மேரிடா அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது ரிலீஜன், மதர் டங் உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஓகேங்களா, கையில் வந்து ஏதாவது தழும்போ, கை காலில் வந்து தழும்பு, முகத்தில் இந்த மாதிரி வந்து தழும்பு இல்லைனா வந்து மச்சம் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா. இப்போ மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எமோல் ஆன் லெஃப்ட் லெக் அப்படின்ற மாதிரி இருந்தால் லெஃப்ட்டு லோயர் லெக் அப்படின்ற மாதிரி இருந்தால் லோயர் லெக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தழும்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸ்கேர் ஆன் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்ட், ரிஸ்ட்டில் இருக்குது கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஸ்ட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் 2 இது வந்து கொடுத்துக்கணும். ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய போஸ்டல் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்றத கொடுக்கணும். அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வில்லேஜ்லாம், டவுன் எல்லாம், சிட்டி, பின்கோட். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேம், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் சரிங்களா. அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். கீழே வந்து 1 by 1 நீங்கள் கொடுக்குறீங்க. இதில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 13 லாங்குவேஜில் எழுதலாம். 13 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் வந்து இருக்கும் சரிங்களா. இதில் வந்து இங்கிலீஷில் கூட எழுதலாம், அல்லது தமிழில் எழுதணுன்னாலும் தமிழில் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா. இது எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கீழே வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் SC, ST, OBC, NCL கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். எலிஜிபிலிட்டி நீங்கள் வரீங்க அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இதை கேட்டிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். அதாவது என்ன கம்யூனிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்களுடைய கேஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கேஸ்ட் நேம் இருக்கும், சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, யார் இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படின்றதையும் கொடுக்கணும். டேட் ஆஃப் இஷ்யூவை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ரயில் ட்ராவல் பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எஸ்னா எஸ் கொடுக்கணும் சரிங்களா. நோ அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கணும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து போகிறதுக்கு தேவை அப்படின்றது உங்களுடைய நியர்பை ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர் கேட்குவாங்க, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. இதை ஃபுல்லுத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வரும் சரிங்களா. பர்சனல் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது இங்கே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்து மாறிடும் சரிங்களா. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அதர் டீட்டெயில்ஸ் சரிங்களா. இதில் என்னென்னா எக்ஸ் சர்வீஸ்மென் டீட்டெயில்ஸு, பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி 1 by 1 கேட்டிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இது வந்து நோ கொடுத்துக்கோங்க. பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி, பிடபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டிசபிலிட்டி அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துக்கோங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இது வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனுக்கு மட்டும்தான், மற்றபடி ரிசர்வேஷன் கிடையாது. இபிசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் மட்டும்தான், ரிசர்வேஷன் கிடையாது. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ரயில்வேயில் அப்ளிகண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து அப்ளை பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கேண்டிடேட்டுக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா அமௌண்ட்டு,
அதை பற்றியுமே நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களுடைய பேர், அக்கௌண்ட்டு, அதாவது உங்கள் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோட பேர், அப்படி என்ன பேர் வந்து இருக்கோ அந்த அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஒன்ஸ் அகேன் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்திங்கன்னா பேங்க்கோட பேரும் பேங்க்கோட அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இது ஃபுல்லும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதர் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது இந்த மாதிரி வரும். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் மாறிடுச்சு கலரு, அதர் டீட்டெயில்ஸ் மாறிடுச்சு. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெட்ரிகுலேஷன், அதாவது 10th டீட்டெயில்ஸ் டைப் பண்ணணும். 10th வந்து எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஸ்கூலு, அதே மாதிரி என்ன போர்டில் நீங்கள் படிச்சிங்க, என்னைக்கு வந்து டேட் ஆஃப் பாஸிங்கு, ரோல் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். அதாவது மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி, அதனுடைய ரோல் நம்பர், ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு, போர்டு, இயர், டேட் ஆஃப் பாஸிங், இதெல்லாம் வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இங்கே பென் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இதை மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து அடுத்தது 12th மார்க் ஷீட் ஆட் பண்ணணும், 12th ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷனில் இந்த இடத்துல ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆட் ஆகும். சரிங்களா? அடுத்தது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி +2, ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி அதாவது எம்எல்டி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம், பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்எல்பி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எதுலையாவது பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயிலு, பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி, டென்டல் ஹைஜீனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் 2 years கோர்ஸு, கார்டியாலஜியில் சர்டிஃபிகேட் கோர்ஸு, கார்டியாலஜி லேப் இன்வெஸ்டிகேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸு, கார்டியாலஜி டெக்னீஷியனில் சர்டிஃபிகேட் கோர்ஸு, எம்எல்டி அட் பார் வித் டிப்ளமோவில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸு, கார்டியாலஜி டெக்னிக்ஸ் ஆஸ் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட்டு, இசிஜி லெபார்ட்டரி டெக்னாலஜியில் சர்டிஃபிகேட் கோர்ஸு, கார்டியாலஜி டிகிரி, கார்டியாலஜி டெக்னீஷியனில் டிகிரி, அதே மாதிரி இசிஜி இது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, டெக்னீஷியனில் அதாவது கார்டியாக் ப்ரொஃபஷனல் கேத்லேப் ஒர்க்கில் டிப்ளமோ, ஆக்குபேஷனல் தெரப்பியில் டிகிரி, இசிஜி லெபார்ட்டரி டெக்னீஷியனில் டிகிரி, கார்டியாலஜியில் டிப்ளமோ, கார்டியாலஜி லேப் இன்வெஸ்டிகேஷனில் டிப்ளமோ, கார்டியாலஜி டெக்னீஷியனில் டிப்ளமோ, டென்டல் ஹைஜீனில் டிப்ளமோ, இசிஜி லேப் டெக்கில் வந்து டிப்ளமோ, ஹெமட்டோ டயாலிசிஸில் டிப்ளமோ, ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் டிப்ளமோ, எம்எல்டி டிஎம்எல்டி முடிச்சிருக்கவங்க, ஆக்குபேஷனல் தெரப்பிஸில் வந்து டிப்ளமோ, 3 to 4 years வந்து ஆப்தல்மிக் டெக்னீஷியன் வந்து டிப்ளமோ, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி டிப்ளமோ, ஃபார்மசியில் டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம், அடுத்தது ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியில் வந்து டிப்ளமோ, ரேடியோகிராஃபியில் 2 years வந்து டிப்ளமோ, சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் டிப்ளமோ, எக்ஸ்ரே டெக்னீஷியனில் 2 years கோர்ஸில் டிப்ளமோ, ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்தவர்கள், அதே மாதிரி எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு, மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி, மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் சைக்காலஜி, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டெட்டிக்ஸு 1 year கோர்ஸ். இதில் எனி கோர்ஸ் நீங்கள் வந்து 10th அப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம். இல்லை 10th அப்புறம் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 12th நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அதுக்கப்புறம் 1 by 1 கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th டீட்டெயில்ஸு, 10th ரோல் நம்பரு, அது எங்கெங்கே முடிச்சிங்க, இந்த போர்டு என்றைக்கு பாஸ் பண்ணிங்க. அடுத்தது +2 என்ன டிசிப்ளின், அது வந்து என்னென்னா உங்களுக்கு பயாலஜி குரூப்பாக, சயின்ஸாக, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை முடிச்சிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்கு, போர்டு, டேட் ஆஃப் பாஸிங்கு இதெல்லாம் கொடுத்துடணும். அடுத்தது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுனால பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் கொடுக்குறேன். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்றதையும் அந்த இன்ஸ்டியூட்டோடைய நேமு, என்றைக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டேட்டும் கொடுத்துக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து இன்னும் வேறு ஒரு
பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்து டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து இதில் ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எத்தனை இருந்தாலும் அது எல்லாமே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் கார்டியாக் கேத் லேப். இது வந்து எதுலையாவது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணலாம். டென்டல் ஹைஜீனிஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணலாம். இன்ஹவுஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெமட்டோ டயாலிசிஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லைனா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி இருக்குன்னா, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் ஹாஸ்பிட்டல் டயட்டெட்டிக்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், கார்டியோ பல்மனரி பம்ப் டெக்னீஷியன் இன் ரெப்யூட்டட் ரெகனைஸ்டு இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து அந்தந்த துறைக்கு எதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோம். எசென்ஷியலில் சில போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் அப்ளை பண்ணுறோம், அதனால் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அதனால் நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கொடுக்காம நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வரும். கொடுத்துட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம். அப்லோடு ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? இதில் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதில் என்னென்ன மாதிரியான ஃபோட்டோ இருந்தால் இன்எலிஜிபிள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 35 mmலேருந்து 45 mmக்குள்ளே வந்து சைஸ் இருக்கணும். அதாவது பிக்சலில் 320x240 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மொபைல்லையோ இல்லை செல்ஃபி போர்ட்டலில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து கேப்பு, டார்க்கான கிளாஸஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும் ஃப்ரண்ட் வியூவில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூஞ்சை வந்து மாஸ்க்கு இல்லைனா முடியை வச்சோ இல்லை தலையை வந்து ஒரு இதுவாகவோ சாய்ச்சிக்கிட்டு துணியை வச்சோ இல்லை வந்து நிழலோ இல்லை ஜுவல்லரி ஏதாவது போட்டு முகத்தை மறைக்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தெரியாத மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட், ஐ, நோஸ், சின் இதெல்லாம் வந்து கிளியராக விசிபிள் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கிளாஸஸ் போடக்கூடிய கேண்டிடேட், அதாவது கண்ணாடி போடக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளார் அடிக்காமலும் ரிஃப்ளெக்ஷன் கிளாஸில் எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனும் படாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் கண்ணு கிளியராக தெரியணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபோட்டோவில் எந்தெந்த மாதிரியான ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சாம்பிள் ஆர் ஃபியூ ரிஜெக்டபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸில் வச்சுருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி சைடில் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கண்ணாடி போட்டுட்டு பிளாக் கண்ணாடி, அதாவது உங்களோட கண்ணு தெரியாமல் விசிபிளாக இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, முடி வந்து உங்களுடைய ஃபேஸை கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பேக்ரவுண்டு கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிளர்ராக இருக்குது, உங்களுக்கு வந்து கிளியராக இல்லாமல் பிளர்ராக இருக்குது, முகம் தெளிவாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டாட்டடாக இருக்கு இல்லையா, இதுவும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பேக்ரவுண்ட் வந்து வேறு கலரில் இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோவில் கிளார் ஏதாவது எடுக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை ஷேடோ இருக்குது, கேப் இது மாதிரி ஏதாவது உங்களோட ஃபேஸை மறைக்கிற மாதிரி ஏதாவது பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிளியராக இருக்கணும், அதாவது உங்களுடைய ஃபேஸு, ஃபோர்ஹெட்டு, ஐஏ, நோஸு, உங்களுடைய சின்ன இது எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். ப்ராப்பரான வியூ இதில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அது ஃபோட்டோஸ் மட்டும்தான் அக்செப்டபிள். பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்க இல்லை பென்ட்ரைவில் வச்சுருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ண உடனே இங்கே அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி சிக்னேச்சரும் இங்கே வந்து ப்ரௌஸ் அப்படின்றத கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சிக்னேச்சர் வந்துடும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணும் பொழுதே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதில் வந்து ஜூம் மைனஸ், ஜூம் ப்ளஸ்ஸு, டிக்கு. சரிங்களா? அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து இப்போ வெளியில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், அவுட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குன்னா ஜூம் மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்.
ஜூம் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லெவலுக்குள்ளே செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் டிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி டிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும். சிக்னேச்சர் அப்படின்னு சும்மா போட்டிருப்பாங்க, அதுக்கு பதிலாக சிக்னேச்சர் வந்துடும். நீங்கள் கரெக்டான ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெண்டுமே வந்துடும், ஃபோட்டோவும் சரி சிக்னேச்சரும் வந்துடும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ அல்லது பிளாக் இன்கில் வந்து 50 mmலேருந்து 20 mmக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டரில் சைன் பண்ணியிருக்கக்கூடாது. லெட்டர் வந்து ரன்னிங் லெட்டரில் இருந்தால் பெட்டர். ரன்னிங் லெட்டரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 50 mmலேருந்து 20 mm அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணியிருக்கோம். 140லேருந்து 60 பிக்சலுக்குள்ளே இருந்தால் பெட்டர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 70 kbக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் ஆகும். சரிங்களா? சிக்னேச்சர் வந்து கேண்டிடேட்டு தான் சைன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். வேறு யாரும் சைன் பண்ணதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த சைன் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இன்கேஸ் டீவியேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்ரீனாக வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம 4 ஸ்டேஜஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. இங்கே செலக்டட் ஆர்ஆர்பி அப்படின்றது வரும். சரிங்களா? இங்கே ஆர்ஆர்பி சென்னை அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஆர்ஆர்பி சென்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது நம்ம எலிஜிபிளாக இருந்தால் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றது கேட்டோம் இல்லையா. இப்போ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் போஸ்ட்டு எஸ்ஓன் பியூஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர் ஃபீல்டு ஆஃபீஸர். சரிங்களா? கேட்டகரி 5ல் இருக்குது. அடுத்தது எஸ்ஆர் ஃபார்மசிஸ்ட்டு என்ட்ரி கிரேடு கேட்டகரி 11 இருக்குது. சரிங்களா? 2 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஃபீல்டு ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதுமானது. ஃபீல்டு ஒர்க்கருக்கு சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தாலே போதுமானது. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சிருந்தாங்க. அதனால் 2 போஸ்ட்டுக்குமே வந்து இந்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? நம்ம இதில் என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார்மசிஸ்ட் எஸ்ஆர்னா சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய சென்னை ஆர்ஆர்பி இருக்கு இல்லையா. எஸ்ஆர் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் மேலே வந்துடும். அடுத்தது ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா செகண்ட் வந்துடும். என்ன ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். இல்லை நான் வந்து ஒன்லி ஆர்ஆர்பி அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபார்மசிஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். சரிங்களா? ப்ளஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்துடுச்சு இல்லையா. கேட்டகரி 11ல் எஸ்ஆர் ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட். சரிங்களா? இது வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து ஐ ஹாவ் எக்ஸசைஸ் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை அப்படின்றது இருக்கும். கீழே வந்து ஆர்ஆர்பியில் டிபார் ஆகலை அப்படின்றது முன்னாடியே நம்ம கொடுத்தது தான், அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் ஃபைனல் ஸ்கோர் வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கோ ஷேர் பண்ணுறேன், வேறு ஏதாவது வேக்கன்சி வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு என்னோடய ஸ்கோரை பேஸ் பண்ணி எனக்கு வேறு வேலை வாய்ப்பு வருது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது வேணான்னா எடுத்துடலாம். இங்கே வந்து திரும்பியும் அதே மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, பிளேஸை கொடுக்குறீங்க, டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சிக்னேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது இந்த இடத்துல வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்து நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை வந்துடும். இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்படின்றது இருக்கு இல்லையா. இது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் நாட் எக்ஸசைஸ்டு ப்ரிஃபரன்சஸ் ஃபார் சம் போஸ்ட், டு யூ வாண்ட் டு ஆட் தேம். அதாவது 2 போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள். சரிங்களா? ஃபீல்டு ஒர்க்கருக்கும் அந்த கேண்டிடேட் எலிஜிபிள், ஃபார்மசிஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஆனால் ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்குறாரு. இன்னொரு போஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸில் ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? ஒன்லி நான் ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன், அதுக்கு மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும் வரும், அடுத்ததுக்கு வராது. சரிங்களா? வந்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அப்ளிகேஷன் ப்ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர், சிக்னேச்சர் இதெல்லாம் வரும். உங்களுடைய பேர் இங்கேயும் வரும், ஃபுல் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி
ஆதார் வெரிஃபை ஆகிடுச்சா, எஸ்னா எஸ்ஸு, 10th மார்க் ஷீட்டுடைய ரோல் நம்பரு, என்னைக்கு எந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க 10th, ரிலீஜன், மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வரும். சரிங்களா? 1 by 1 நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி யார் இஷ்யூ பண்ணது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பேங்க் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேமு, அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கீங்களா, எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, இபிசி, ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களா, கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை நாட் அப்ளிகபிளா, அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனா, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாம் வரும். 1 செகண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில், இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ், இங்கிலீஷில் வந்து அடிஷ்னல் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கிலீஷ் கொடுக்கலாம், தமிழில் எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இதில் இருக்கும். 1, 2, 3 இருக்கும். இன்கேஸ் இதில் வந்து ஆர்டர் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிக் பண்ணது எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? 1 by 1 எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எந்த விதமான கரெக்ஷனும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன், அப்ளிகேண்ட் வந்து பண்ண முடியாது. சப்மிட் கேன்சல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபைனல் சப்மிஷன். சப்மிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபீ பேமெண்ட்டுக்கு வரும். சரிங்களா? ஃபீ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோடைய இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த இதில் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர், எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். நீங்கள் எஸ்பிஐ இபே மூலியமாக பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். சிஎஸ்சினா காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அது இ-சேவை மையத்தினுடைய வாலெட் மூலியமாக, இ-சேவை மையத்தில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுடைய வேலெட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து காசு போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க பே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜிபேவோ, நெட் பேங்கிங்கோ, நீங்கள் ஃபோன்பேவோ, இந்த மாதிரி என்ன யூபிஐ மூலியமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எஸ்பிஐ இபேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே, பாரத் பே எல்லாமே இதில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான் யூபிஐயில் பண்ணுறதுனால யூபிஐன்னு கொடுத்துட்டு யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ ஐடியை வேலிடேட் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் வரும். டிக் வந்ததுக்கப்புறம் ஆர்டரோட நம்பர் இங்கே இருக்கும், அமௌண்ட் இருக்கும். இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஜிபேயில் பே பண்ணதுக்கப்புறம் இந்த லோடான பேஜ் வந்து ரிசிப்ட் பேஜுக்கு வந்துடும். சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். டியர்னு போட்டு உங்களுடைய பேர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட்டு, பேங்க்கோடைய ரெஃபரன்ஸ் நம்பர், ரெசிப்ட் நம்பர் எல்லாமே இதில் வந்திருக்கும். இதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது இந்த பேஜுக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு வந்து பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்ற பேஜ் வரும். இதில் அப்ளிகேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பேராமெடிக்கல் போஸ்ட் கேட்டகரிஸ், பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்றது மாறி இருக்கும். இதில் வந்து பேனோலாம் மாறி, அதாவது ஃபேடாக இருக்கும், அதை நீங்கள் பே பண்ண முடியாது. அப்ளிகேஷனை வியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனை வியூ பண்ணலாம். பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட்டு, பேமெண்ட் டேட்டு, பேமெண்ட் டன் அப்படின்னு இருக்கும். ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிசிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசிப்டை டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது சேஃபு. ஏன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரிமைனிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் தேவை. சரிங்களா? அப்ளிகேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். கியூஆர் கோடு, உங்களுக்கான கியூஆர் கோடு இருக்கும். உங்களுடைய ஃபுல் நேம், நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஐடி, அதாவது ஆதார் வந்து வெரிஃபைடா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 10th ரோல் நம்பர், அதே மாதிரி 10th வந்து என்றைக்கு நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். ரிலீஜன், இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்மனெண்ட் விசிபிள்
ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 நீங்கள் கொடுத்தீங்களே அது எல்லாமே நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ ஃபில் பண்ணும் பொழுது அது எல்லாமே இருக்கும். ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், பிஃபார்ம் ஆர் டிஃபார்ம் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்டையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி க்ரீனில் இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பரு, டிரான்சாக்ஷன் டேட்டு, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், ரிசிப்ட் நம்பர், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அமௌண்ட் பே பண்ணது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா, பேமெண்ட் பெய்டா அப்படின்றது இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். சரிங்களா? ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த ரிசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேட்கும் பொழுது கொடுக்கறதுக்கு. எப்போனா இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய பேசிக்காக நீங்கள் ஃபீ பே பண்ணதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா? அப்ளிகேஷனும் அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணது எப்போ என்ன அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா டீட்டெயில் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து ஆர்ஆர்பியில் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.